வணக்கம். நான் உங்கள் வசந்த் கே வைரமணி. இன்றைக்கி என்ன நான் சொல்ல போகிறேன்னா, ஒரு படத்தினுடைய விமர்சனம். அதாவது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஹிந்தி படங்களையும் மற்ற மொழி படங்களையும் தூக்கி பிடிக்கிற இந்த தமிழ் சமூகம் ஏன் தமிழ் படத்தை மட்டும், ஒரு நல்ல படத்தை ஏன் நல்லபடியாக ரிவ்யூ பண்ண மாட்டேன்றீங்க? அது ஒரு கருத்து கண்டிப்பாக நிச்சயமாக இருக்குது. ஒரு நல்ல படம் கிட்டத்தட்ட என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 700 கோடி 800 கோடி அடிக்கிற கூலி படத்தினுடைய விமர்சனத்தை தான் நான் வைக்கிறேன் நான். ஏன்னா யாரோ நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. நல்ல படத்தை நல்ல படமாக சொல்லணும், அதுதான் உண்மை. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா நமக்கு ரஜினி சாரை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் பேசிக்காக நான் விஜயகாந்த் தீவிர ரசிகன். நான் என்னென்னா, நல்ல படத்தை ஒரு லோகேஷ் கனகராஜ் சார் அழகான ஒரு ஸ்டோரி, அதாவது ஒரு ஓப்பனிங்கில் ஆரம்பித்து ஒரு எண்டு வரலையும் ஒரு ஃபினிஷப் கொடுத்துருக்காரு. ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு அழகாக கதையை சொல்லியிருக்காரு. ஓப்பனிங் இது ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயந்தானா அப்படின்னு பார்க்க போல் அதுக்குள்ளார இன்னொரு விஷயம் ஒன்று நடக்குது. அப்போ அதுக்குள்ளார இன்னொரு விஷயம் ஒன்று நடக்குது. இப்போ இந்த கேரக்டர் இப்படி ரிவீல் ஆகுமான்னு பார்த்தா அந்த கேரக்டர் அப்படி ரிவீல் ஆகலை, இது வேறு மாதிரி ரிவீல் ஆகுது. இப்படி இருக்குது. சூப்பர் ஸ்டாரு நாகார்ஜுனா, தெலுங்கில் நாகார்ஜுனா ஒண்டர்ஃபுல் ஃபண்டாஸ்டிக் நடிப்பு. கேரளா சௌபின் சாகர் அவர் பிரமாதமாக நடிச்சிருக்கார். அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, அவர் பிரமாதமாக அவருடைய என்ன கேரக்டரை கொடுத்துருக்காங்களோ அதை விட ஒரு 200% எஃபோர்ட் போட்டிருக்காரு. நல்ல நடிப்பு. முக்கியமாக நான் சொல்லணும், இது முக்கியமாக பெங்களூரில் கர்நாடகத்தில் அவங்க ஒரு நல்ல ஒரு நட்சத்திர ஹீரோயினி. அவங்க இங்கே இதில் ஏதோ ஒரு கேரக்டர், அந்த கல்யாணின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க, ரக்ஷதா ராமு. அவங்களுக்கு தான் ஏன்னா நமக்கு கரெக்டாக தெரியும் இவங்க கண்டிப்பாக ட்விஸ்ட்டு வருவாங்க அப்படின்னு பக்காவாக தெரியும். அது பிரமாதமாக அவங்களுடைய பாயிண்ட்டை வேறு மாதிரி ஒரு நடிப்பு நடிச்சிருக்காங்க அந்த கல்யாணி கேரக்டரு. ரியல் சூப்பர் ஸ்டார் உபேந்திரா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கர்நாடகத்தில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவருடைய கேமியோ பின்னாடி ஃப்ளாஷ்பேக்கில் வருது. என்ட்ரி சீனே காலை சீன் சொல்லிட்டு கூப்பிடக்குள்ளே அது வேறு மாதிரி ஒரு டோனில் அவர் ஸ்டைலில் அவர் வேறு ஒரு நடிப்பு, வேறு ஒரு பரிமாண கோணம். தமிழ் சினிமாவில் எப்பயே வர வேண்டியவர் அவர் இப்போ தான் கொஞ்சம் ரொம்ப லேட்டு. ஏன்னா சத்தியம் படத்தில் அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதன் பிறகு அவர் தமிழில் பண்ணலை. சூப்பர் ஆக்டரு, பேசிக் அவர் நல்ல ஒரு இயக்குனர் வேறு. அதுக்கப்புறம் இந்த 3 கேரக்டர் ஓகே ரைட்டு. அடுத்தது நீங்கள் அமீர் கான் சொல்லலாம். அமீர் கான் ஏன் படமே முடிய போது, அமீர் கான் எப்போ வருவார்னு பார்த்தா கடைசியில் லாஸ்ட் எண்டில் வர்றார். அவருடைய வேறு ஒரு தாகான்ற ஒரு கேரக்டரில் பிரமாதமாக பார், நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளாங்கிறதில்ல, என் ஆள் மேலே நீ கை வைக்காத அப்படிங்கிறது தான் பிரமாதமான ஒரு எண்டில் நல்ல ட்விஸ்ட்டாக இருக்குது. சூப்பர். ஒரு கேரக்டர் மாறன் சாராக இருக்கட்டும், ஸ்ருதிஹாசன் மேடம் ஒண்டர்ஃபுல் ஆக்டிங், வேறு ஒரு பரிமாணம் அந்த படத்தில் தெரியுது. இப்படி படத்தில் இருக்கிற ஒரு கதாபாத்திரமும் தனித்தனியாக ஒரு கதை ஆரம்பிக்குதுன்னா அந்த கதைக்குள்ளே என்ன நடந்துச்சு, அதுக்குள்ளார என்ன நடந்துச்சு, இவங்க யார், இவங்க எங்கேருந்து வந்தாங்க, இவங்க ஏன் இப்படி நல்லவங்களாக மாறுவாங்களா மாற மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கோணமும் எல்லாமே நல்ல சிறப்பாக வந்திருக்கு. சத்யராஜ் ஐயாவுடைய கேரக்டர் மிக பிரமாதமான ஒரு கேரக்டர். ஏன்னா அவர் இப்படி ஒரு இதில் ஏன்னா பல வருடங்களுக்கு பிறகு சூப்பர் ஸ்டார் கூட பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அவருடைய கதாபாத்திரம் மிக கரெக்டாக, அந்த கதாபாத்திரம் அங்கங்கே அப்படியே கரெக்டாக தெளிக்கிற மாதிரி இல்லாமல் கரெக்டான இடத்துல பயன்படுத்தியிருக்காங்க சத்யராஜ் சாரை. படம் முழுக்க சின்ன கேரக்டர்லாம் மண்டேலா படத்தில் அந்த இன்னொரு ஷாம், அவர் சுந்தரனுக்கு ஆப்போசிட்டில் தம்பியாக ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பார். அவர் தான் நாகவன் சார் பையனாக பண்ணியிருப்பார். அவருடைய கேரக்டரு சூப்பராக செம ஸ்டைலிஷாக சூப்பராக பண்ணியிருக்காரு. நிறைய நடிகர்களை லோகேஷ் கனகராஜ் சார் ரொம்ப பயன்படுத்தியிருக்காரு. சின்ன நடிகர்களை, இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக தமிழ் நடிகர்களை பயன்படுத்தியிருக்காரு. ஏன்னா இங்கே நிறைய பேர் அது பயன்படுத்துறது கிடையாது, மற்ற நடிகர்களை மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் என்ன முதல்ல ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறவங்க வாய்ப்பு கொடுங்க.
அப்புறம் நீங்கள் இங்கே இருக்கிற வாய்ப்பு கொடுத்துட்டு அப்புறம் அடுத்துக்கடுத்து போங்க. மற்ற இடத்துல நம்ம ஒரு பொருள்னு கேட்கும் போகிறோம், அது மிச்சம் போகிற எச்சம் தான் சொல்கிறாங்கல்ல. முதல்ல இங்கே இருக்கவங்கள வாய்ப்பு கொடுங்க. அதில் வந்து லோகேஷ் கனகராஜ் என்னுடைய ஃப்ரெண்டில் ஒருத்தர் நண்பர் நாராயணன் சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு நல்ல ஒரு 2 சீனாக இருந்தாலும் சொல்லிக்கிற மாதிரி சீனு சூப்பர் ஸ்டார் கூட. படம் முழுக்க வந்து சூப்பர் ஸ்டார் வந்து பிரமாதப்படுத்தியிருக்கார். அது ஏன்னா நீங்கள் ஓப்பனிங்கில் ஆரம்பித்து எண்டு வரலையும் அவருடைய மாஸ் தானே. அபூர்வராங்கல் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து கூலி வரலையும் வந்திருக்குன்னா சாதாரண விஷயம் கிடையாது. இது ஏன் என்னத்துக்கு காழ்ப்புணர்ச்சியில் எதுக்கு வந்து ஏன் நல்ல படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ ஒரு படம் நல்லா இருக்கும். ஏன்னா வந்து இங்கே யாரும் வந்து ஏன்னா ரூ. 183 கொடுத்து பார்த்ததுக்கு எனக்கு அந்த படம் ஒர்த்து. இன்னொரு வாட்டி பார்க்கலான்னு நிச்சயமாக தோணுது. ஏன்னா படத்தில் ஒரு ட்விஸ்ட், இந்த கேரக்டர் இப்படி இருக்குமா இப்படி இருக்காதா அப்படிங்கிறத கரெக்டாக தெளிவுபடுத்தி பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே கரெக்டாக இருக்குது, மேக்கிங் கரெக்டாக இருக்குது, பேக்ரவுண்ட் மியூசிக் கரெக்டாக இருக்குது, சாங் கரெக்டான சாங்கு. அப்புறம் இதை விட இதுக்கு மேலே இன்னும் படம் உங்களுக்கு என்ன படம் பண்ணுவாங்க தமிழ் சேனல் சொல்லுங்கள். அண்ணன் தங்கச்சி வந்துருச்சு, அப்பா மகன் வந்துருச்சு, தாத்தா கதை வந்துருச்சு, பாட்டி கதை வந்துருச்சு, மாமன் கதை வந்துருச்சு, எல்லாம் பண்ணிட்டாங்க. எல்லா கதையும் பண்ணியாச்சு. ஆச்சா, அப்பா சிவாஜி ஐயா காலத்துலேருந்து, எம்ஜிஆர் காலத்துலேருந்து, சூப்பர் ஸ்டார் காலத்துலேருந்து, அப்பா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் காலத்தில் எல்லாமே எல்லா காலகட்டத்திலும் எல்லா கதைகளும் பண்ணியாச்சு. இனிமேல் புதுசாலாம் ஒரு கதையெல்லாம் இங்கே கொண்டு வந்து நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இப்படி போட்டு ஒரு படத்தை போட்டு இது பண்ணிட்டு நல்ல படத்தை கொண்டாடுங்க. அது எப்பயுமே அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் மாட்டு வந்து ஏதாவது ஒன்று சொல்லி கிளப்பி விட்டுக்கிட்டு ஒரு அருமையான படம் நல்ல இதுக்கு மேலே என்ன படம், ஒரு கதை இங்கே ஆரம்பிக்குது, இங்கே தொடங்குது, இதுக்குள்ளார என்ன நடந்திருக்கும். இதில் மேக்கிங் தான் ரொம்ப முக்கியம். சரியா? அதை விட்டுட்டு இல்லை உட்கார முடியல உட்கார முடியல தலைவலினா எந்திரிச்சு வந்துடுங்க, போவாதீங்க நீங்கள். இதில் எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எதுக்கு இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு தான் எனக்கு தெரியல. ஏன்னா படத்தில் வந்து ஒரு ஆபாசம் கிடையாது. சின்ன கொலைகள் நடக்குது, அந்த ஒரு ஃபயரு இது நடக்குது அங்கங்கே. அதுக்கு பேசாமல் ஒரு 12 ஏஜில் கொடுத்துருக்கலாம். ஏன்னா ஒரு 12 வயசு தாண்டினவங்களுக்கு பிறகு கொடுத்துருக்கலாம். ஏன்னா அதனால் படத்தினுடைய ஏன்னா நிறைய பேர் வந்து போகிறாங்க, டிக்கெட் வாங்கக்குள்ளே யார் போகிறீங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கு எதுக்கு சென்சாரில் வந்து ஏன் வந்து யூஏ கூட கொடுத்துருக்கலாமே, எதுக்கு வந்து இல்லைனா அந்த 12+ போட்டிருக்கலாம், எதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு தான் தெரியல. படத்தில் அங்கே ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆபாசமோ சமூகத்தை பாதிக்கிற மாதிரி வசனங்களோ கிடையாது. ஒரு இடம் சார்ந்து அங்கே நடக்கிற தொழில் சார்ந்து அங்கே என்ன விஷயம் நடக்கிறங்கிறது தான் அழகாக காமிச்சிருக்காங்க. அதை விட்டுட்டு நீங்கள் இதுக்கு எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரில. ஆனால் ஒரு நல்ல சிறந்த பொழுதுபோக்கான ஒரு நல்ல திரைப்படம் இன்றைக்கி நடக்குது. இன்றைக்கி ஏன்னா நம்ம கண்கூட நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு இடத்துலையும் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு சில இடத்துல நடந்துகிட்ருக்கிறத பார்த்துட்ருக்கோம். எல்லா இடத்துலையும் கிடையாது, ஒரு சில இடத்துல நடக்குது இல்லையா. சமீபத்தில் கூட வந்துச்சு. அதனால் வந்து அதை சுட்டி காட்டி கரெக்டாக பண்ணியிருக்காரு லோகேஷ் கனகராஜ் சாருடைய மிக ஆகச்சிறந்த படைப்புன்னு என்னால் இந்த படத்தை சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடி மாநகரமாக இருக்கட்டும், மாஸ்டராக இருக்கட்டும், லியோவாக இருக்கட்டும், எல்லாமே ஓரளவுக்கு நல்ல மேக்கிங்கோட சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படம் கைதியெலாம் அது வண்டர்ஃபுல் மூவி. ஒரு 4 நைட்டில் நடக்கிற ஒரு விஷயத்தை அழகாக சூப்பராக பண்ணியிருந்தார். இந்த படம் வந்து சிறப்பாக வந்திருக்கு. நல்ல அருமையான டைரக்ஷனு, சீன் பை சீன் கரெக்டாக கதையை நகர்த்தி கொண்டு போயிருக்காரு. இந்த படத்தை ஏன் வந்து நீங்கள் தூக்கி பிடிக்காமல் ஏன் அப்படி பேசுகிறீங்கன்னு தெரியல, எதுக்கு தப்பான ரிவ்யூ கொடுக்குறீங்கன்னு தெரியல. தமிழ் படத்தை நான் தூக்கி பிடிச்சி பேசுகிறதுல உங்களுக்கு என்ன போயிடுது சொல்லுங்கள். ஏன் அப்படியெல்லாம் வந்து ஆளாளுக்கு வந்து இது சரியில்லை அது சரியில்லை, ஒரு நல்ல படத்தை நல்ல சொல்லுங்க ஐயா. இங்கே படம் பண்ணுறதுக்கே யாரும் வரல, இங்கே யாருமே கிடையாது. கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற பேர் தான் கொஞ்சம் படம் பண்ணுறாங்க. அதுலேயும் பல பேர்த்து பொல மண்ணை வாரி போட்டுறாதீங்க, சரிங்களா? அதனால் கிட்டத்தட்ட எவ்வளோ 10,000 பேர் பொழைச்சிருப்பாங்க அந்த படத்தினால. அதெல்லாம் ஏன் மண்ணை வாரி போடுறீங்க நீங்கள்? ஒரு சின்ன நடிகராக என்னுடைய ஆதங்கத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நல்ல படம், எல்லோரும் தேட்டர் இன்ன வரலையும் ஹவுஸ்ஃபுல் போயிட்டுருக்கு. நான் நேற்றுக்கு தான் படம் பார்த்துட்டு வந்தேன், அதனால தான் இன்றைக்கி ரிவ்யூ பண்ணுறேன்.
நல்ல படம் எல்லாமே ஆல்மோஸ்ட் டிக்கெட் போயிட்டுருக்கு. என்னன்னா அந்த ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததுனால அந்த 18 இருந்து கொஞ்சம் ஒரு 10-20% அந்த கலெக்ஷன் கண்டிப்பாக பாதிக்கும். மற்ற படங்கள் வந்தால் மட்டும் 1000 கோடி அடிக்கணும் 1000 கோடி அடிக்கணும்னு சொல்கிறீங்க. ஏன் நம்ம தமிழ் படம் 1000 கோடி அடித்தா என்ன போயிடுது? தமிழ் உலக சினிமாவில் வந்து தமிழ் படத்துக்கு மிஞ்சின படம் எந்த இதுவும் கிடையாது. அவதார் இருக்குல்ல, அவதார் படம். அவதார் படத்துலேயே நம்ம ஊரில் இருக்கிற அந்த ஒரு பூ ஒன்று வரும். அந்த பூவை எடுத்து வச்சு தான் அங்கே வந்து பண்ணியிருப்பாங்க. இங்கேருந்து எடுக்கிற விஷயந்தான், இங்கே நடக்கிற விஷயந்தான். இங்கேருந்து தான் காப்பி அடிக்கிறாங்க ஹாலிவுட்லேயே. நீங்கள் தமிழ் படத்தை பற்றி வந்ததுக்கு அது சரியில்லை, இது சரியில்லை, தலைவலி வரும், இதெல்லாம் எதுக்கு? மக்களே, நான் மறுபடியும் சொல்கிறேன், சூப்பர் படம், மிஸ் பண்ணாதீங்க. தேட்டரில் போய் பாருங்கள். பிரமாதமான படம். லோகேஷ் கனகராஜ் அவர் இயக்குனர் வந்து எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இன்னும் மேலும் மேலும் இருக்கிற நிறைய நடிகர்கள், இங்கே எண்ணற்ற பேர், ஆகச்சிறந்த நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வாய்ப்பு தாங்க. இயக்குனருக்கு மிகப்பெரிய நன்றி. படக்குழுவிற்கு அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய நன்றி. வணக்கம். அனைவரும் தேட்டரில் போய் படம் பாருங்கள். தேங்க்யூ. குட் பாய்.